இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் 5, 6 மற்றும் 7 தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வு. இன்றைய நாளும் மிக முக்கியமான ஒரு சில விடயங்கள் தொடர்பாக பேசப் போகிறோம். குறிப்பிட்டு சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் தென்னிலங்கையினுடைய அரசியல்வாதிகள் தொடர்ச்சியாக தேசிய தலைவருடைய பெயரை பயன்படுத்துகின்ற வீதம் என்பது அதிகரித்து காணப்படுகிறது. ஏன் இவ்வாறு தேசிய தலைவருடைய பெயரையும் புலிகள் தொடர்பான கருத்துக்களையும் இவர்கள் தொடர்ச்சியாக இப்போது 16 ஆண்டுகளுக்கு பின்பதாகவும் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று ஒரு கேள்வி எழுகிற போது இதிலே அவர்கள் தங்களை சிக்கலுக்குள்ளாக்கி அல்லது தங்களுடைய பெயரை வெளிப்படுத்தி முன்னிலையாக பேசுபவர்களாக மாற்றுவதற்காக இவர்கள் செய்கிறார்களா, அல்லது இந்த விவகாரத்தில் இன்னும் மேலதிகமான குற்றப்பின்னணிகள் அல்லது திட்டமிட்ட சதிகள் இருக்கிறதா என்ற கேள்விகள் எழுந்து கொண்டு இருக்கிறது. இந்த நிலையில் இந்த விவகாரங்கள் தொடர்பாக தொடர்ச்சியாக நாங்கள் பேசப் போகிறோம். குறிப்பிட்டு சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் தேசிய தலைவருடைய பெயரை குறிப்பிட்டு அவரை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளில் மஹிந்த ஈடுபட்டதாகவும் 500 வரையான இராணுவத்தினர் அந்த விடயத்திலே கொல்லப்பட்டதாகவும் மஹிந்த ராஜபக்ச தேசிய தலைவரை காப்பாற்றினார் என்ற விதங்களிலே எல்லாம் கருத்துக்களை சொல்லிக் கொள்கிறார்கள். குறிப்பாக பாட்டலை சம்பிக்கரனவக்கவாக இருக்கலாம், உதய கம்மன் பில போன்றவர்கள், இவர்கள் எல்லோருமே ஜாதிக ஹில உரிமை என்று சொல்லக்கூடிய கட்சியினுடைய பழைய உறுப்பினர்களாக காணப்படுகிறார்கள். உங்களுக்கு தெரியும், ஜாதிக ஹில உரிமை என்பது இலங்கையில் எந்த அளவுக்கு இனவாதத்தை பேசிய ஒரு கட்சி என்று சொல்லி பௌத்த முதன்மைவாதத்தை கொண்டு அரசியல் கோட்பாட்டை நடத்துகின்ற அவர்கள் இலங்கையிலே தமிழ் மக்களுக்கு எதிராக விசம கருத்துக்களையும் விசமங்களையும் இனத்துவேசத்தையும் வெளிப்படுத்துவதில் முன்னிலையில் இருந்தவர்கள். இப்போது பல தரப்புகளில் அவர்கள் இருக்கிறார்கள். பாட்டலி சம்பிக்கரனவக்கு 24வது படையணி பிரிவினுடைய பொறுப்பு வகிக்கிறார். அதே போல இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் உதய கம்மன் பில பிவித்ருஹலை உரிமை என்று சொல்லக்கூடிய கட்சியை வழி நடத்துகிறார். இப்படியானவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், சோரம் இழந்து போன தங்களுடைய அரசியலை மீட்டெடுப்பதற்காக தேசிய தலைவரை பெயரை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இந்த நிலையிலே தான் மஹிந்த தேசிய தலைவரை காப்பாற்றினார் என்ற ஒரு கருத்தை சொன்ன இவர்கள் இப்போது ஸ்ரீலங்காவினுடைய இந்த சிங்கள இனத்துவேச முகங்களினுடைய வெளிப்பாடுகள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், பாட்டலி சம்பிக்கரனவுக்கு ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், புலிகளினுடைய தலைவர் இராணுவ சுற்றி வளைப்பில் இருந்ததாகவும் அவரை என்ன செய்வது என்பது தொடர்பாக இந்த சம்பந்தன் அவர்களிடமும் அதே போல தமிழக முதலமைச்சர்களாக இருந்திருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி, செல்வி ஜெயலலிதா, ஜெயராம் ஆகியோரிடம் பாட்டலி சம்பிக்கரனவுக்கு அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம்தான் இப்போது கொஞ்சம் பேசுபவர்களாக மாறியிருக்கிறது. அவர் தன்னை ஒரு பேசுபவர்களாக மாற்றுவதற்கான இந்த கருத்துக்களை சொல்லுகிறாரா என்பதற்கு அப்பால் இந்த விடயங்களினுடைய உண்மைத்தன்மைகள் தொடர்பாக நாங்கள் ஆராய வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படி வருகிற போது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவராக இருந்திருக்கக்கூடிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பந்தன் அவர்களிடமும் தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர்களாக இருக்கக்கூடிய செல்வி ஜெயலலிதா, ஜெயராம், அதே போல முத்துவேல் கருணாநிதி, அதே போல ஜெய்சங்கர் மேனன் ஆகியோரிடம் இது தொடர்பாக பேசியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையிலேயே முத்துவேல் கருணாநிதியாக இருக்கலாம், ஜெயலலிதாவாக இருக்கலாம், சம்பந்தனாக இருக்கலாம், இவர்கள் எல்லோருமே உயிரிழந்தவர்களுடைய பட்டியலில் இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் கூறியதாக சொல்லுகின்ற விடயங்களை எந்த அளவுக்கு இந்த சிங்கள முகங்களுடைய கருத்திலே இருந்து நாங்கள் ஏற்றுக்கொள்வது என்ற ஒரு கேள்வியை நாங்கள் எல்லோருக்குள்ளும் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் சம்பந்தனை பொறுத்தவரை சம்பந்தன் இப்படி சொல்லியிருப்பாரா என்று கேட்கிற போது பெரும்பாலானவர்கள் சொல்லுகின்ற விடயம் நிச்சயமாக சம்பந்தன் சொல்லியிருப்பார். சம்பந்தன் புலிநீக்க அரசியலை முன்னெடுத்த ஒருவர், தமிழ் தேசிய விரோத அரசியலை மேற்கொண்டு ஒருவர் என்று சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் தமிழ் தேசிய இனத்தினுடைய இறுதியான கட்சி ஒன்றினுடைய கூட்டு தலைமையாக சம்பந்தன் விளங்கினார் என்ற கருத்தும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த விவகாரத்தில் சம்பந்தன் அவ்வாறு குறிப்பிட்டாரா, அதாவது புலிகளினுடைய தலைவரை கொல்லும்படியான கட்டளையை இவர்கள் வழங்கியதாக அல்லது அதற்கான ஆலோசனைகளை உத்தரவுகளை வழங்கியதாக சொல்லப்படுகிறது. இந்த விடயத்தினுடைய உண்மைத்தன்மை என்ன என்ற கேள்வி எழுந்து கொண்டு இருக்கிறது. இந்த நிலையிலேதான் சம்பந்தன் தொடர்பாகவும் ஜெயலலிதா தொடர்பாகவும் கருணாநிதி தொடர்பாகவும் பல்வேறு கருத்துக்கள் இவர்களால் முற்படுத்தப்படுகிறது. அந்த வகையிலேயே நாங்கள் இந்த சம்பந்தனை பொறுத்தவரை அவங்களுக்கு தெரியும் சம்பந்தன் அப்படியான கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருந்தார் என்பது. புலிகள் அழிக்கப்பட்டது நல்ல விடயம் என்று சொல்லி தமிழரசு கட்சியினுடைய தேசிய மாநாட்டில் பேசியிருந்தவர் சம்பந்தன் என்று அந்த விமர்சனம் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல புலிகள் மௌனிக்கப்பட்ட பின்பதாக நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய சம்பந்தன் புலிகள் அழிக்கப்பட்ட விடயத்தினால் தாங்கள் இப்போது சமாதானமான ஒரு சூழலில் இருப்பதாகவும் தான் திருகோணமலைக்கு அடிக்கடி வாகனங்களில் சென்று வரக்கூடியதாக இருப்பதாகவும் உரையாற்றியிருந்த விடயம் இந்த சமூக ஊடக பரப்புகளிலே அடிக்கடி பேசுபொருளாக இருக்கக்கூடியது. அதே போல ஸ்ரீலங்காவினுடைய அரசு தொலைக்காட்சி ஒன்றுக்கு நேர்காணல் வழங்கி இருக்கக்கூடிய சம்பந்தன் புலிகளால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்படவில்லை எனவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை தானே உருவாக்கியதாகவும்
முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போன்ற கருத்துக்களை வெளியிட்டவர் என்பதும் உங்களுக்கு தெரியும். அதே போல இன்று தமிழ் அரசு கட்சியினுடைய இந்த நிலைமைக்கும் தமிழ் தேசிய அரசியலினுடைய பின்னடைவுக்கும் மிக முக்கியமானவர்களாக கருதப்படுகின்றவர்களை சம்பந்தன் தான் தன்னுடைய அரசியல் வாரிசுகளாக இங்கு அழைத்து வந்தார். அவர்தான் அவர்களுக்கான அங்கீகாரங்களை வழங்கினார் என்பதும், இவர்கள் தமிழ் தேசிய நீக்கங்களையும் தமிழர்களுடைய தேசிய போராட்ட வடிவத்தை வலுவிழக்கச் செய்வதிலும் குறியாக செயற்பட்டார்கள். தென்னிலங்கையினுடைய அரசியல் நிகழ்ச்சியினர்களுக்கு உட்பட்டு செயற்பட்டார்கள். இந்த விடயங்களை எல்லாம் மிக தெளிவாக வலியுறுத்துகின்ற அல்லது ஆதாரப்படுத்துகின்ற நிகழ்வுகள் இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதே போலதான் இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், உங்களுக்கு தெரியும், தென்னிலங்கையில் அரசியல் செல்வாக்கு வாய்ந்த தமிழர்களாக விளங்கி இருக்கக்கூடிய லக்ஷ்மன் கதிர்காமராக இருக்கலாம், நீலன் திருச்செல்வமாக இருக்கலாம். அந்த பட்டியலிலேயே சம்பந்தனும் கூட சந்திரிகாவினுடைய ஆட்சிக்கால பகுதியிலே குண்டு தொலைக்காத வாகனங்களில் கொழும்பிலே நடமாடிய விடயங்கள் எங்களிடையே அடிக்கடி சுட்டி காட்டுகின்ற விடயங்களாக இருக்கிறது. இதே போலதான் இன்னும் நிறைய விடயங்கள் இருக்கிறது. குறிப்பாக தமிழ் தேசிய நீக்கத்தையும் தமிழர்களுடைய விரோத போக்கையும் இரா சம்பந்தன் எப்படி கட்டமைத்தார் என்ற விடயம் எங்களிடையே பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இன்னும் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், புலிகளினுடைய ஆயுத மௌனிப்புக்கு பின்பதாக சில போராளிகள் இரா சம்பந்தன் அவர்களை திருகோணமலையில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் சந்திக்க செல்கிறார்கள். அவர்களிடம் ஏன் குப்பி கடிக்காமல் தப்பி வந்தீர்கள் என்ற ஒரு கேள்வியை சம்பந்தன் கேட்டதாக சொல்லப்படுகிறது. அந்த காலத்திலே தனக்கு எதிராக துப்பாக்கியை நீட்டிய நீங்கள் இப்போது ஏன் தப்பி வந்திருக்கிறீர்கள், ஏன் என்று வந்திருக்கிறீர்கள் என்று கேள்விகளை கேட்டதாக அப்போது பரவலாக பேசப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. அதே போலதான் சாதிய ரீதியான சில வார்த்தைகளை பிரயோகித்து தமிழர்களுடைய அரசியல் போராட்ட வடிவத்திலும் சரி, புலிகளினுடைய அமைப்பிலும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒருவருடைய கட்டளைகளை நான் இப்படி கேட்பது என்று சம்பந்தன் புலம்பி இருப்பதான அந்த தகவல்களும் அரசல் புரசலாக இருந்து கொண்டு இருக்கிறது என்பதனையும் சொல்லிக்கொள்ளலாம். இந்த நிலையிலே தான் இந்த விவகாரங்கள் தொடர்பாக பார்க்க போகிறோம். குறிப்பாக நான் குறிப்பிட்டது போல 2012ஆம் ஆண்டு கால பகுதியிலே புலிகள் மனித உரிமைகளை ஒருபோதும் கடைபிடிக்கவில்லை எனவும் புலிகளினுடைய தாக்குதல் பட்டியலில் தானும் இருந்ததாகவும் சம்பந்தன் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல விடுதலை புலிகள் தோற்கடிக்கப்பட்டது ஒரு நல்ல விடயமாக இருக்கலாம் எனவும் அவர் அந்த கால பகுதியிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பினதும் தமிழரசு கட்சியினுடைய தலைவராக இருந்த கால பகுதியிலே பேசியிருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் நடைபெறக்கூடிய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய 70வது ஆண்டு நிறைவு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு உரையாற்றுகின்ற போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் என்பதனை சொல்லிக் கொள்ளலாம். இலங்கையில் புலிகள் தோற்கடிக்கப்பட்ட ஒரு நல்ல விடயமாக இருக்கலாம். ஆனால் தமிழ் மக்களின் பிரச்சனைகள் அத்துடன் முடிவடையவில்லை. தமிழ் மக்கள் இலங்கையில் 2ஆம் தர பிரஜைகளாக கணிக்கப்படுகிறார்கள். அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்களுக்கு சமத்துவ அடிப்படையில் ஒரு அரசியல் தீர்வு கொடுக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தை அவர் அந்த சந்தர்ப்பத்திலே குறிப்பிட்டிருந்ததை நாங்கள் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ளலாம். அதே போல அரசுக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடந்த பொழுது உதவிய நாடுகள் நோர்வே, பிரிட்டன், ஐரோப்பிய ஒன்றியம், அமெரிக்கா, ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு இலங்கை அரசாங்கம் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தது, தமிழ் மக்களுக்கான நிலையான ஒரு அரசியல் தீர்வை வழங்குவோம் என்று சொல்லி. ஆனால் இவர்கள் ஏமாற்றி இருக்கிறார்கள் என்றும் அந்த காலப்பகுதியில் சம்பந்தன் குறிப்பிடுகின்ற விடயங்களும் இருக்கிறது. குறிப்பாக விடுதலை புலிகளை அளிப்பதற்காக சர்வதேச சமூகம், விசேஷமாக இந்தியா உட்பட்ட பல்வேறு நாடுகள் இலங்கை அரசாங்கத்திற்கு உதவி புரிந்தார்கள். அது ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் தான் விடுதலை புலிகள் அளிக்கப்பட்ட பிறகு நாங்கள் ஒரு நியாயமான நிரந்தர அரசியல் தீர்வை காண்போம். ஆனால் தற்போது அந்த வாக்குறுதிகளிலிருந்து தப்பிக்க முயல்கிறார்கள். அதற்கு சர்வதேச சமூகம் இடமளிக்க கூடாது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். நிபந்தனையின் அடிப்படையில் புலிகள் அழிக்கப்பட்டார்கள் என்று சொல்லியும் இந்த அழிப்பு, இந்த நிபந்தனைகள் விடயத்தில் சம்பந்தன் தான் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய விடயத்தை மறைமுகமாக சொல்லுகிறார். ஒரு நிபந்தனைகள் அடிப்படையில் புலிகளை அழிப்பதற்கு ஆதரவு வழங்கினோம். இப்போது இந்த வாக்குறுதிகளில் இருந்து ஸ்ரீலங்காவினுடைய அரசு தரப்பு விலகிச் செல்கிறது. ஆகவே சர்வதேசமே வந்து பார் அப்படி என்று சொல்லி இவர் சொல்லுகிற விடயம் இங்கு நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயமாக இருக்கிறது. அதே நேரத்தில் புலிகளை பற்றி இவ்வாறான விடயங்களை சம்பந்தன் குறிப்பிடுகிறார் என்று சொல்லக்கூடியவர்கள் சில சந்தர்ப்பங்களில் புலிகளை தங்களுடைய பிரதிநிதிகளாக சம்பந்தன் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். குறிப்பாக புலிகள் குறிக்கோள்களுடன் போராட்டங்களை நடத்தியதாக சுட்டிக்காட்டிய சம்பந்தன் நாட்டிலே இருக்கக்கூடிய இஸ்லாமிய தீவிரவாதிகளோடு புலிகளை ஒரு தடவையும் ஒப்பிட வேண்டாம் என்ற விடயத்தையும் அவர் அந்த சந்தர்ப்பத்தில் வலியுறுத்தியிருந்தார் ஈஸ்டர் தாக்குதல் சந்தர்ப்பங்களில். அதே போல புலிகள் நடத்திய ஆயுத போராட்டம் ஒரு குறிக்கோளை அடிப்படையாக கொண்டது, கொள்கையை நோக்கிய போராட்டம். அவர்கள் தங்களை தியாகித்தவர்கள், தங்களை முழுமையாக அர்ப்பணித்து அந்த போராட்டங்களை மேற்கொண்டார்கள் என்று சொல்லியும் சம்பந்தன் சில இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆக இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்று சொன்னால், சம்பந்தன் புலிகளினுடைய தலைவரை அழிப்பது தொடர்பாக அந்த விடயங்களிலே சாதகமான விடயங்களை ஸ்ரீலங்காவினுடைய அரசு தரப்புக்கு வழங்கினாரா என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி. பாட்டலி சம்பிக்க ரணவக்க சொல்லுவதை நாங்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்வது? பாட்டலி சம்பிக்க ரணவக்க சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளலாம், சம்பந்தன் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள முடியாத என்ற நிலைப்பாட்டிற்கு நாங்கள் வருவதா? இப்படியான கருத்துக்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நேர்களாகிய உங்களிடமே இந்த விடயங்களை விட்டு விடலாம்.
சம்பந்தன் அப்படியான ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருப்பாராக என்று சொல்லி. நிச்சயமாக தமிழ் தேசிய போராட்டம் என்பது பல இழப்புகளை கண்டது, பல போராட்ட வடிவங்களையும் பல பரிணாம போராட்டங்களையும் கொண்டது. இப்படியாக இருக்கக்கூடிய நிலையில் நாங்கள் துரோகங்களால் வீழ்த்தப்பட்ட ஒரு சமுதாயமாக, சமூக கூட்டமாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த துரோகத்தினுடைய சுவடுகளை நாங்கள் தூக்கி தலையில் வைத்திருக்கிறோமா என்ற கேள்விகளும் எழாமல் இல்லை. மக்களாகிய நீங்கள், நேர்களாகிய நீங்கள் உண்மைகளை கண்டறிய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. தகவல்களை உங்களிடம் நாங்கள் கொண்டு செல்லலாம், இது தொடர்பாக சிந்திக்கும்படி கேட்கலாம். உங்களைப் போல உங்களுக்குள் இருந்து நாங்கள் சிந்திக்க முடியாது. ஆகவே தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். தமிழ் தேசிய அரசியலினுடைய இந்த நிலைமைக்கும் அல்லது புலிகளினுடைய அழிவுக்கும் தமிழர்களுடைய போராட்டங்கள் பலவீனப்படுத்தப்பட்டதுக்கும் யார் காரணம், யார் பொறுப்பு என்ற கேள்வி உங்களுக்கு பதிலுடையதாக இருக்கும் என்று நம்புகிறோம். இந்த நேரத்திலே பாட்டலி சம்பிக்கரனுக்கு இப்படி குறிப்பிட்டிருக்கிறார், அது ஒரு பக்கமாக வைத்து விடுவோம். அதே நேரத்தில் சம்பந்தனுக்கு எதிராக இப்படியான குற்றச்சாட்டுகள் இதுக்கு முன்பு வரவில்லையா என்று சொன்னால் பல தடவைகளில் வந்திருக்கிறது. சமூக ஊடகங்களில் இருக்கக்கூடியவர்கள் சம்பந்தனை அவருடைய மரண காலத்திலே கூட மிக மோசமாக விமர்சித்திருந்தார்கள். பொதுவாக ஒருவருடைய மரணத்தின் பின்பு அவரை பற்றி என்னதான் தவறாக இருந்தாலும் நல்லதாக சொல்லுகின்ற ஒரு வழக்கம் எங்களுடைய சமூகத்தில் இருக்கிறது. ஆனால் சம்பந்தனுடைய மரணத்தின் போது சம்பந்தனை மிக மோசமாக வர்ணித்தவர்கள், விமர்சித்தவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில தான் இன்னும் ஒரு அறிக்கையும் கூட நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளலாம் என்று நம்புகிறேன். கூட்டமைப்பினுடைய தலைவர் சம்பந்தன் நினைத்திருந்தால் விடுதலை புலிகளை ஜனநாயக அரசியலில் ஈடுபடுத்தி இருக்க முடியும் என்று கருத்தை தமிழர் விடுதலை கூட்டணியுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த சங்கரை குறிப்பிட்டிருந்த விடயம். அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டு சம்பந்தன் மீது இந்த குற்றத்தை சுமத்தியிருந்தார். ஆனால் புலிகளை அரசியலுக்கு வந்தால் தமக்கான அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறியாகும் என்பதை மனதில் கொண்டே சம்பந்தன் அதனை செய்யவில்லை என விடுதலை கூட்டணியுடைய செயலாளர் நாயகம் ஆனந்த சங்கரி ஒரு குற்றம் சாட்டியிருந்தார். எத்தனை பொதுமக்கள் உயிரிழந்தாலும் பரவாயில்லை, விடுதலை புலிகள் அழிய வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் இருந்ததாக அவர் குறிப்பிடுகிறார். அவர் நிறுத்தியிருந்தால் விடுதலை புலிகளை ஜனநாயக அரசியலில் ஈடுபடுத்தி இருக்க முடியும் என்று சொல்லியும் சம்பந்தன் அதற்கு விருப்பம் தெரிவிக்கவில்லை எனவும் யுத்தத்தில் பல ஆயிரம் அப்பாவி மக்கள் உயிரிழந்தமை உள்ளிட்ட அத்தனை அழிவுகளுக்கும் சம்பந்தன் பொறுப்புடையவர் என்ற விடயத்தையும் ஆனந்த சங்கரி அந்த நேரத்தில் ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் அரசாங்கத்துடன் நடுநிலை நாடுகளுடன் சமாதான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்காது தமிழ் தேசிய கூட்டமைப்பு கைகட்டி வேடிக்கை பார்த்தது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். 2021 ஆண்டு காலப்பகுதியில் இந்த அறிக்கை வெளியாகி இருந்தது. அந்த காலகட்டத்தில் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட சர்வகட்சி கூட்டங்களில் பங்கேற்காத கூட்டமைப்பு செயற்பட்டவை பல தமிழ் மக்களின் பட்டினிச்சாவுக்கு காரணமாக இருந்ததாகவும் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம், தலைவர் அவர்களை மீட்பது தொடர்பாக இந்த நபர்களோடு ஆலோசித்ததாகவும் இவர்கள் கைவிரித்ததாகவும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக அந்த செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இலங்கை இராணுவம் விடுதலை புலிகளின் தலைவரை மீட்பது தொடர்பாக மறைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சம்பந்தன் உடன் பல விடயங்களை கலந்தாலோசித்ததாக பாட்டலி சம்பிக்கரன் நமக்கு சொல்லியிருக்கிறார். இதே நேரத்தில் கருணாநிதி, ஜெயலலிதா, சர்வதேச உள்ளூர் தமிழ் தலைவர்கள் என பலரையும் பேசியதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். விடுதலை புலிகளினுடைய தலைவரை சுற்றி வளைப்பது தொடர்பில் கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் கனடாவிலே இருக்கின்ற கேபி என்று சொல்லக்கூடிய குமரன் பத்மநாதன் ஊடாக சர்வதேச ஒத்துழைப்பு மேற்கொள்ளப்பட்டது எனவும் அதனூடாக புலிகளின் தலைவரை கடல் மார்க்கமாக கொண்டு செல்வதற்கு அதற்கு அமெரிக்காவினுடைய மெரைன் ஒத்துழைப்பு, அதாவது கடற்படையினுடைய ஒத்துழைப்பு பெறப்பட்டதாகவும் அவர் பகிரங்கமான இந்த விடயங்களை சொல்லியிருக்கிறார். இறுதியில் சம்பந்தன் உட்பட்ட அனைத்து சர்வதேச உள்ளூர் தலைவர்கள் தலைவரை கொலை செய்ய வேண்டும் என்று கூறியிருந்ததாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். குறிப்பாக இந்த விவகாரத்தில் ஜெயலலிதாவினுடைய கூற்றும் இங்கு அவர் கூறியிருந்தார். நான் தான் உலக தமிழ் தலைவர்களின் தலைவி, ஆனால் பிரபாகரன் தமிழர்களின் சர்வதேச தலைவராக நினைக்கிறார், அவருக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெயலலிதா குறிப்பிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆக பலருடைய உண்மை முகங்களை இது அம்பலப்படுத்தி இருக்கிறதா? இல்லை என்று சொன்னால் பாட்டலி சம்பிக்கரனுக்கு என்ற நபர் தன்னை சோடமிழந்து போன தன்னுடைய அரசியலை மீள கட்டியமைப்பதற்காக இப்படியான கருத்துக்களை சொல்லுகிறாரா? எதுவும் தெரியவில்லை. ஆனால் ஒன்று தமிழ் மக்களாகிய நீங்கள் தீர்க்கமாக சிந்திக்க வேண்டும். தமிழ் மக்கள் தங்களுடைய கடந்த கால இழப்புகளை படிப்பனையாக கொண்டு தமிழ் மக்கள் தங்களுடைய எதிர்கால கட்டமைப்புகளை சீர் செய்து கொள்ள வேண்டும். புலிகளினுடைய நிலைப்பாடும் புலிகளின் மீதான புலிநீக்க அரசியல் செய்கின்றவர்களின் வார்த்தைகளும் எந்த அளவுக்கு பொருத்தமானது என்பதற்கு அப்பால் தமிழ் மக்களுக்கும் தமிழர்களுடைய பிரதிநிதிகளாக இருந்திருக்கக்கூடியவர்களுக்குமான நெருக்கப்பாடுகள் தொடர்பாக உங்களுக்கு நன்கு தெரியும். ஆகவே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் மக்களே. இறமையுள்ள மக்கள் சக்தி தான் ஒவ்வொரு விடயங்களையும் தீர்மானிக்கும். இந்த கருத்துக்களில் இருக்கக்கூடிய உண்மை தன்மைகளையும் நீங்களே பேச வேண்டியிருக்கிறது. உண்மையில் சம்பந்தன் அப்படியாக குறிப்பிட்டிருந்தாரா? ஜெயலலிதா குறிப்பிட்டாரா? கருணாநிதி குறிப்பிட்டாரா? குறிப்பிட்டிருக்கலாம் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். அதற்கான எடுகோள்களும் கருத்துக்களும் சாதகமாக இருந்து கொண்டே இருக்கிறது என்பதனையும் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். எதுவாக இருந்தாலும் உண்மைகள் மறையக்கூடாது.
உயிரோடு இல்லாதவர்கள் பற்றிய பேச்சுகள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும் என்பது தெரியவில்லை. ஜெய்சங்கர் மேனன் உயிரோடு இருக்கிறார். அவர் அந்த விடயங்களை வெளிப்படுத்துவாரா என்பது தெரியாது. நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். காலம் விடையளிக்கட்டும். நன்றி நேயர்களே. நாளை மற்றும் ஒரு இன்றைய அதிர்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.